ஞானிகளுக்கு அபாயம் என்றும் 117வது வாக்கியத்திலே. 118வது வாக்கியத்திலே இந்த மற்ற உபாயங்கள் ஸ்வரூப நாசகம், இந்த ஆத்மாவினுடைய சேஷத்துவமாகிற தன்மையை குறைத்துவிடும் என்றும், அதற்கு பிறகு 120வது வாக்கியத்திலே பயஜனகம், பயத்தை உண்டாக்கும் என்றும், 121வது வாக்கியத்திலே பிராயச்சத்த விதி கூடாது என்பதும், 122வது வாக்கியத்திலே அகங்கார கர்ப்பம் என்றும், அதாவது இந்த கர்மஞான பக்தி யோகாதிகள் அகங்காரத்துக்கு இடமாயிடும். நான் கர்மா பண்ணுகிறேன், நான் பக்தி பண்ணுகிறேன், நான் ஞானயோகத்தினாலே எம்பெருமான் அடைகிறேன் என்பது சொல்லும் பொழுது அங்கே அகங்காரம் வந்து விடுகிறது என்றும், அதற்கு பிறகு பலத்துக்கு சதர்சமன்னு, அதாவது ராஜாக்களுக்கு எலுமிச்சம்பழம் போலேயும் என்று கீழே சொன்னார் அல்லவா, அதுபோலே நாம் பெறப்போகின்ற பலனுக்கு நாம் செய்கின்ற இந்த கர்மஞான பக்தி யோகாதிகள் இவைகள் எல்லாம் சதுர்சமன்னு, சமமாகாது என்று 123வது வாக்கியத்திலேயும், அதை தவிர மேலே கொடுக்கைக்கு நம்மிடம் ஒன்றுமில்லை, ஏனால் இந்த ஆத்மாவும் அவனுடைய சொத்து, ஆகையினாலே அவனுக்கு திருப்பி கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற குற்றமும், அதற்கு மேலே 125வது வாக்கியத்திலே களவு வெளிப்படும் என்றும், 126வது வாக்கியத்திலே இருவர்க்கும் அவத்தியம், அதாவது எம்பெருமானுக்கும் இது கேட்டை விளைவிக்கும், அவனுடைய பெருமையை குறைக்கும், நம்முடைய பெருமையை குலைக்கும், அதாவது கர்மஞான பக்தி யோகாதிகள் என்றும், அதற்கு மேலே இறுதியாக 133வது வாக்கியத்திலே துஷ்கரமாயிருக்கும், செய்வதற்கு மிகவும் அரியதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கீழே சொல்லி முடித்தார். உடனே பிள்ளலோகாச்சாரியார்ட்டு ஒரு கேள்வி கேட்டோம், சுவாமி இப்படி மற்ற உபாயங்களுக்கு பல குறைகளை சொன்னீர், சரி, பிரபத்தியாகிற உபாயத்துக்கு ஒரு குற்றமும் இல்லையே. இந்த பிரபத்தி இப்போ கர்மஞான பக்தி யோகாதிகளை ஒரு பக்கமாக வச்சோம். இப்போ 4வது உபாயம் என்ன? பிரபத்தி. இந்த பிரபத்திக்கு பிரபத்தியாகிற உபாயத்திற்கு அப்படி ஒன்று இந்த 3 விதமான குற்றங்கள், இப்போ 11 விதமான குற்றங்கள் சொன்னமோனு, அந்த குற்றங்கள்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டோம். அதுக்குத்தான் பதில் சொல்றார். அப்படி ஒரு குற்றம் தெரியலையே, இந்த பிரபத்தியாகிற உபாயத்துக்கு ஒரு குற்றம் இல்லையே என்று சொல்வதற்கு அதற்குத்தான் வாக்கியம் எடுக்கிறார். பிரபத்யுபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றுமில்லை. 134வது வாக்கியம் நாம் அனுபவிக்கக்கூடிய வாக்கியம். பிரபத்திக்கு, அதாவது பிரபத்யுபாயத்துக்கு, பிரபத்தி ஆகிற உபாயத்திற்கு இக்குற்றங்கள், எந்த குற்றங்கள்? கீழே சொன்னோம் அல்லவா, 11 விதமான குற்றங்கள், துஷ்கரமாயிருக்கும், அகங்கார கர்ப்பமாயிருக்கும், இப்படிப்பட்ட குற்றங்கள் எதுக்கு இல்லை? பிரபத்யுபாயத்துக்கு, பிரபத்தி ஆகிற உபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றுமில்லை. இக்குற்றங்கள் என்றது ஜீவாத்மஸ்வரூபத்தோடு முரண்பட்டிருக்கை முதலான செயற்கரியதாயிருக்கை. இப்போ 11 விஷயம் சொன்னோம், இது அத்தனை கீழ் நன்றா விவரிச்சாரோனும் என்பது ஈராக சொன்ன குற்றங்கள் அனைத்தையும் உணர்த்துகிறது. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, இந்த குற்றங்கள் இல்லை. அதாவது என்ன? கீழே சொல்லப்பட்ட 11 விதமான குற்றங்கள் இல்லை என்றது ஒரு குற்றமும் பிரபத்தியிடம் இல்லை என்றபடி. அதாவது பிரபத்தி உபாயத்துக்கு குற்றங்கள் ஒன்றுமில்லை, இக்குற்றங்கள் ஒன்றுமில்லை எங்கையால் இக்குற்றங்கள் பிரபத்யுபாயத்துக்கு இக்குற்றங்கள் ஒன்றுமில்லை என்கையாலே மற்றொரு குற்றம் உண்டு என்று விளங்குகிறது. அதாவது இந்த பிரபத்தியும் உபாயம் அன்று என்று சொல்ல போகிறார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியார். அதாவது கீழே கர்மஞான பக்தி யோகாதிகள் உபாயம் அன்று, ஏனென்றால் அது பலவிதமான
கஷ்டங்கள் இருக்கு, துஷ்கரமாக இருக்கு, அகங்கார கர்ப்பமாக இருக்கு, ஆத்மஸ்வரூபத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கு. அவனுடைய பெருமைக்கும் நம்முடைய பெருமைக்கும் இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்திற்கும் தாழ்வு என்றெல்லாம் சொல்லி வந்தாரோனோ. அப்போ பிரபத்திக்கு இந்த குற்றங்கள் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே பிரபத்திக்கு ஒரு குற்றம் இருக்கிறது என்று தோற்றுவதற்காக, இந்த பிரபத்திக்கு என்ன குற்றம் என்பதை விளக்குவதற்காக கீழ் சொன்ன கர்மஞான பக்தி யோகாதிகளிலே சொன்ன உபாயங்களிலே சொன்ன குற்றங்கள் பிரபத்திக்கு இல்லை, பிரபத்தி உபாயத்திற்கு இல்லை. ஆனால் பிரபத்தி ஆகிற உபாயத்திற்கு ஏதோ ஒரு குற்றம் இருப்பது போல் தோன்றுகிறதல்லவா? அது என்ன என்பதை அப்புறம் பார்ப்போம். அதாவது உண்மையில் பிரபத்திக்கு உபாயத்துவம் இல்லாதிருந்த போதிலும் மோட்சகாரணமாயிருக்கையாலே மேலழ பார்க்கும் பொழுது இந்த உபாயம் என்று எண்ணுவதற்கு இடமுண்டாயிருக்கும். இவைகள் எல்லாம் கர்மஞான பக்தி யோகாதிகள் முதலானவைகள் எல்லாம் மோட்சத்திற்கு காரணம் அல்ல. அவ மோட்சத்திற்கு காரணம் எது? பிரபத்தி. பிரபத்தி மோட்சத்துக்கு காரணம் என்று சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு. அதை மேலே விவரிக்கப் போகிறார். அதுக்கு முன்னாடி அந்த குற்றங்கள் இல்லை என்று நான் சொன்னேனே தவிர பிரபத்யுபாயத்துக்கு இந்த குற்றங்கள் இல்லை, ஏதோ ஒரு குற்றம் இருக்கிறது என்று தோற்றுவதற்காக இது முதல் படியை வைக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார். அதாவது மற்ற உபாயங்களுக்கு கூறிய குற்றங்கள் பிரபத்திக்கல்லை என்று சொன்னதை விளக்குவதற்காக இந்த பிரபத்தி சொரூபத்துக்கு தகுந்தது, எளிதானது, சொரூபத்துக்கு விரோதமானது என்று கீழே சொன்னோம். இப்ப என்ன சொல்ல போறார்? சொரூபத்துக்கு தகுந்தது, மற்ற உபாயங்கள் துஷ்கரமாயிருக்கும், செய்ய முடியாதுன்னு சொன்னாரோ. ஆனால் இந்த பிரபத்தியானது சுலபமானது, அதாவது சொரூபத்துக்கு தகுந்தது. அதாவது பிரபத்தியாகிற உபாயம் சொரூபத்துக்கு தகுந்தது, ஆத்மஸ்வரூபத்துக்கு அதாவது சேஷத்துவ பாரதந்திரியத்துக்கு பொருந்துவது, அதோட இல்லாம எளிதானது. அந்த கர்மஞான யோகாதிகள் போல அவ்வளவு கஷ்டமில்லாதது என்கிறார் வாக்கியம் 135. ஆத்மயாதாத்மியம் ஞானகாரியமாகையால சொரூபத்துக்கு உச்சிதமாய் சித்த வேண்டா என்கிறபடியே நிவர்த்தி சாத்தியமாகையாலே சுகரமுமாயிருக்கும். சுகரமுமாய் என்ன ஒரு அழகான வார்த்தை போடுறார். அங்கே துஷ்கரம் அப்படி சொன்னாரோ, துஷ்கரமாயிருக்கும்னு சொன்னாரோ. இப்ப என்ன சொல்றார்? சுககரமாயிருக்கும், அதாவது செய்வதற்கு சுலபமாகவும் இனிமையாகவும் இருக்கும் என்று அர்த்தம். இந்த இப்பிரபத்தி ஆத்ம யாதாத்மியம் ஞானகாரியமாகையாவது இரண்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஆத்ம ஞானம், ஆத்ம யாதாத்ம ஞானம், இரண்டு ஞானம் இருக்கு. ஆத்ம ஞானம் என்றால் எம்பெருமானுக்கு எம்பெருமான் சேஷி, நாம் சேஷபூதன் என்பது மேலெழுந்தவாரியான அர்த்தம். அப்போ யாதாத்ம ஞானம் அப்படின்னால் அதற்கு உள்ளுரை பொருள், அதாவது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நோக்கினால் அதனுடைய உள்ளுரை பொருள் எது அப்படின்னால் பாரதந்திரியம் என்று வந்து சேரும். அப்போ சேஷத்துவம் ஸ்வரூபம், அந்த சேஷத்துவத்தை காட்டிலும் பாரதந்திரியம் ஸ்வரூபம் என்று கிடைக்கும். அப்ப அந்த பாரதந்திரியம் என்பது ஆத்ம யாதாத்ம ஞானம். இதைத்தான் சுவாமி அழகிமணவாள பெருமாள் நாயனர் ஆச்சாரிய ஹிருதயத்திலே அற்புதமாக காற்றார். சேஷத்துவ போக்திருத்வங்கள் போலன்னே பாரதந்திரிய போக்கியதைகள் என்று ஒரு சூத்திரத்தினாலே காற்றார். அதாவது சேஷத்துவம் பெரிதா, பாரதந்திரியம் பெரிதா, போக்திருத்வம் பெரிதா, போக்கியதை பெரிதா என்று 4 எடுத்துண்டு சேஷத்துவம் போக்திருத்வம், சேஷத்துவம் போக்திருத்வம்,
போக்கியதை, அதற்கு மேலே பாரதந்திரியம். இந்த 4 எடுத்துட்டு விசாரிக்கிறார் அங்கே அழிமணாள பெருமாள் நாயனார். அதுபோல இப்போ ஆத்மாவுக்கு சேஷத்வஞானம் ஸ்வரூபம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் சேஷத்துவத்தோடு கூறிய பாரதந்திரியம் இருக்கிறது அல்லவா, அந்த பாரதந்திரியம்தான் யாதாத்ம ஞானம். இதை அழகா தெரிஞ்சுக்கணும்னா கண்ணின் சுருத்தாம்பிலே சுவாமி மதுரகவி ஆழ்வார் காற்றார், மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். வேதத்தின் பொருள் சொல்லல மதுரகவி ஆழ்வார், வேதத்தின் உட்பொருள், அதாவது யாதாத்ம ஞானம். அது என்னதுங்கிறத அங்க கணிசுத்தாம் வியாக்கியானத்தை பிரேவாச்சான் பிள்ளை நாயனார் முதலானவர் காட்டார். ஆக மிக்க வேதியர் வேதத்தின் பொருள், மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்கிறார் மதுரகவி ஆழ்வார். அதுபோல இவ்விடத்திலே ஆத்ம யாதாத்ம ஞான காரியமாயாது. நம்முடைய பூர்வாச்சாரியர் எதை எடுத்தாலும் அஷ்டாட்சரமோ அல்லது துவயத்திலேயோ தான் நிற்பார்கள். இந்த துவயமும் திருமந்திரார்த்தத்தை சுத்தித்தா எல்லா அர்த்தங்களையும் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் காட்டி கொடுப்பார்கள், அனுபவிப்பார்கள். அப்போ திருவட்டாட்சரத்தில், அதாவது திருமந்திரத்தில் நமஹா என்னும் நடுப்பதத்தில் சொல்லுகிறபடியே நமஹா மா எனக்கு நகா இல்லை என்று நமஹா என்று நடுப்பதத்திலே சொல்கிறபடியே ஜீவாத்மாவின் உண்மையான, அதாவது யாதாத்மிய ஸ்வரூபமான எம்பெருமானுக்கு மிகவும் அடிமைப்பட்டிருக்கையாகிற அறிகையாலே உண்டானதாய் இருக்கும். அப்ப ஸ்வரூப யாதாத்ம ஞானம்ங்கிறது எங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது? நமஹா என்கிற திருமந்திரத்திலே மத்தியமமாம் பதம் போல் என்று கொண்டாடுகிறாள் அல்லவா, அந்த நமஹா என்கிற பதத்தினாலே. அதனால நம்முடைய பூர்வாச்சாரிகள் 1000 2000 பெரிய திருமொழியையும் 1000 பிரிக்கும் பொழுது கண்ணின் சிறுத்தாமை நடுவிலே வைத்தார்கள். அதைத்தான் உபதேசத்திரமாலிலும் மணவாள மாமணிகள் அற்புதமாக காட்டார். ஆக இந்த மத்தியம பதம் என்பது நமஹா, அதுதான் இந்த ஓம் என்கிற பிரணவத்தோடு சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தரும். நமஹா என்கிற பதம் ஸ்வதகா இயற்கையாகவே நமஹா என்கிற பதம் ஒரு அர்த்தத்தை தரும். நாராயணாயா என்கிற பதத்தோடு சேர்ந்து ஒரு அர்த்தத்தை தரும். ஆக இதற்கு மத்தியமணி நியாயம்னு பேர். பிரணவத்தோடு ஓம் நமஹா ஒரு அர்த்தம், நமஹா நாராயணாயா ஒரு அர்த்தம், நமஹா ஸ்வதகா ஒரு அர்த்தம். அப்படி நமஹா என்கிற அர்த்தமா சொத பதத்திலே அர்த்தமானது என்னது அப்படின்னா அதற்கு பெயர் ஸ்வரூப யாதாத்ம ஞானம். அது ஆத்மாவினுடைய யாதாத்மிய ஞானகாரியமாகையாவது அதுக்கு என்ன பண்ணும்? ஆத்ம யாதாத்ம ஞானகாரியமாகையாலே ஸ்வரூபத்துக்கு உச்சிதமாய் அந்த பாரதந்திரியமாகிற ஸ்வரூபத்திற்கு பொருந்தியதாய் இருக்கும். அப்ப ஆத்ம யாதாத்ம ஞானம்னா என்ன? ஆத்ம ஞானம் என்பது சேஷத்துவத்தை சொல்லி, அந்த ஆத்ம யாதாத்ம ஞானம் என்றால் என்னது? பாரதந்திரியம். பாரதந்திரியம் என்றால் பரனான ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுக்கே அற்று தீர்தல். இதுதான் பாரதந்திரியம். அவன் விருப்பத்திற்கு, அவன் முகோல்லாசத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கைங்கரியங்களை செய்தல், அதுதான் பாரதந்திரியம். சித்த வேண்டா சிந்திப்பேமயம் கண்டேர்களந்தோ. திருவாய்மொழி 9ஆம் பத்து முதல் பதிகம் 7வது பாசுரம். அதிலே காற்ற சித்த வேண்டாம் சித்த வேண்டா சிந்திப்பேமயம். என்ன அழகான ஒரு தமிழ் ஆழ்வார் பாசுரம். சிற்றுதல் அப்படின்னா என்ன? சிதறுதல். சிதறுதலாய் சித்த வேண்டா சிந்திப்பேமயம். அங்கே இங்கே மனதை அலைபாய விட வேண்டாம். சிதறுதலாய் விரிவாக ஒரு செயலையும் செய்ய வேண்டாம்.
சரி, என்ன வேண்டாம், சித்த வேண்டாம். அதாவது இங்கேயும் அங்கேயும் பண்ணணுங்கிற அந்த கர்மஞான பக்தி யோகாதிகள்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் பண்ண வேண்டாம். விரிவாக ஒரு சொல்லையும் செய்ய வேண்டாம், செயலையும் செய்ய வேண்டாம் என்கிறது. நிவிருத்தி சாத்தியமாகையாலே சுகுரமுமாயிருக்கும். இப்போ இந்த நமஹா என்கிற பதத்தினாலே ஆத்ம யாதாத்மிய ஞானம் என்ன கிடைச்சது? ஸ்வரூப யாதாத்மிய ஞானம், அதாவது பாரதந்திரிய ஞானம் கிடைச்சது. அதனால என்ன பண்ணணும்? அதனால என்ன பண்ணலாம்? சிதறுதலாய் வேற ஒன்னையும் நினைக்க வேண்டாம், சிந்திப்பே அமையும் என்கிறார் அந்த கண்டீர்கள் அந்தோ. இப்போ நிவிருத்தி சாத்தியம், அதே ஒரே அர்த்தமானது நிவிருத்தி சாத்தியமாகையாலே. அதாவது ஒரு பதத்தை எடுத்துட்டால் நேரடியாக சொல்லுவார்கள், அதை மறைமுகமாக சொல்லுவார்கள். அதாவது சில பாசுரங்களில், ஆழ்வார் பாசுரங்கள்லேயே சில இடங்களிலே நேரடியான அர்த்தத்தை சொல்லுதல், அதை மறைமுகமாக ஒரு அர்த்தத்தை சொல்லுதல். இந்த ரெண்டுமே அந்த சொல்லுக்கு பொருத்தமாக இருக்கும். உதாரணமாக நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால், திருப்பாவேல ஆண்டாள் மேலையார் செய்வனகள், என்னுடைய முன்னோர்கள் பூர்வாச்சாரர்கள் அனுஷ்டித்த அனுஷ்டானத்தை, பூர்வர்கள் அனுஷ்டித்த அனுஷ்டானத்தை மேலையார் செய்வர்கள், அந்த அனுஷ்டானத்தை நாங்கள் செய்வோம் என்று சொன்னான். மேலையார் செய்வனகள். இன்னொன்று என்ன? செய்யாதன செய்யோம். அவர்கள் எதை அனுஷ்டிக்கவில்லையோ, அவர்கள் எதை சொல்லவில்லையோ அதை நாங்கள் அனுஷ்டிக்க மாட்டோம். மேலையார் இடத்துல ரெண்டு இடத்துலையும் வந்திருக்கு. மேலையார், அதாவது ரெண்டு இடத்துலையும் மேலையார் அப்படின்னா என்ன? உயர்ந்தவர்கள், முன்னோர்கள், ஞானிகள், அக்ரேசர்களான ஆழ்வார்கள், அக்ரேசர்களான ஆச்சாரியர்கள். மேலையார் செய்வன, மேலையார் செய்வன. ஆகையினாலே இதுதான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்றது. அப்போ பிரவிருத்தி சாத்தியம்னு சொல்லிட்டார் கீழே. இப்ப நிவிருத்தி, பிரவிற்த்தி நிவிருத்தினா என்ன அப்படின்னா, பிரவிற்த்தி என்றால் ஒரு காரியத்திலே இறங்குகை, செயல்படுகை பிரவிற்த்தி. நிவிருத்தி என்றால் அந்த செயல்பாட்டிலே இருந்து விலகுகை, அதுக்கு நிவிருத்தி என்று பெயர். இதைத்தான் நம்முடைய சம்பிரதாயம் சொல்ற, பிரவிற்த்தி நிவிருத்தி தர்மம் அவன் அதீனம், எம்பெருமானுடைய அதீனம். இந்த ஆத்மாவினுடைய முயற்சியும் ஆத்மாவினுடைய முயற்சியின்மையையும் எதுக்கு அதீனம்? அவனுக்கு அதீனம். பிரவிற்த்தி நிவிருத்தி அதீனமாய் இருக்கிறவன், அவன் உடைமையாய் இருக்கிறவன், அதிகாரத்தை செலுத்துபவன். அப்படிப்பட்ட நிவிருத்தி சாத்தியமாகையாலே சுகரமாயிருக்கும். இதுக்கு அழகா ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றார், ஒரு சூத்திரம் மாதிரி. பகவத் பிரவிருத்தி விரோதி ஸ்வப்பிரவிருத்தி நிவிருத்தி பிரபத்தி. பிரபத்தின்னு இது வரைக்கும் சொல்லிட்டே வந்தீரே சுவாமி, அப்படின்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொல்றார் மாமுனிகள். பகவத் பிரவிருத்தி விரோத, எம்பெருமானுக்கு சேதனுடைய காரியத்திற்காக எம்பெருமான் முயல்வதை தடை செய்யும் தன் முயற்சியிலிருந்து நீங்குவதே பிரபத்தியாகும். அதாவது எம்பெருமான் இவனை ஆட்கொள்ள வேணும் என்று நினைக்க வரும் பொழுது, இல்லை நான் என் முயற்சியினாலே உன்னை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்ற நிலை வருகிறது அல்லவா, அதைத்தான் இவ்விடத்திலே பிரபத்தின்னு பேர். அதாவது பகவத் பிரவிருத்தி விரோதி சொப்பிரவிருத்தி நிவிருத்தி, தன் முயற்சியை தவிர்தல் என்கிற பிரபத்திக்கு என்கிறபடியே தான் முயல்வதிலும் நீங்குவதால் பிரபத்தி உண்டாவதாயிருக்கையாலே எளிதாக செய்யக்கூடியதாயிருக்கும், சுகரவுமாயிருக்கும் என்றும் கருத்துடையது. இதற்கு மேலே இதுக்கு வேறொரு அர்த்தம் காட்டார். ஸ்வரூபத்திற்கு தகுந்தது, இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எதுக்கு தகுந்தது? இப்ப சேஷத்துவத்துக்கு தகுந்ததா, பாரதந்திரியத்திற்கு தகுந்ததா என்றால் இந்த இரண்டுக்குமே தகுந்தது எது? இந்த பிரபத்தி.
ஆக பாருங்க, கீழே இந்த குற்றங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாரா, இப்ப பிரபத்திக்கு அழகா சொல்றார், சொரூபத்திற்கு தகுந்தது தன்முயற்சியை தவறுதல் என்ற இரண்டையும் சொன்னதால் முன்வாக்கியங்களில் மற்ற உபாயங்களுக்கு சொன்ன குற்றங்கள் பிரபத்திக்கு இல்லை. மற்ற உபாயங்களுக்கு கீழே சொன்னாரோனும் அந்த உபாய குற்றங்கள், உபாய தோஷங்கள் பிரபத்திக்கு இல்லை என்றபடி எப்படி தேறுகிறது எனில், மற்ற உபாயங்கள் ஆத்மஸ்வரூபத்திற்கு முரண்பட்டவை என்னும் காரணத்தால் அவை அபாயங்களே. உபாயமாக இருக்க வேண்டியது அபாயமாக ஆகிறது, உபாயமாக இருக்க வேண்டியது அபாயமாக ஆகிறது. அதுக்கப்புறம் பயத்தை உண்டாக்குகிறது, நான் கீழே சொன்னேனே, சோகத்தை உண்டாக்குபவை என்றும் அகங்காரத்தோடு கூடியவை என்றும் அதனால் தாழ்ந்தது என்னும் குற்றத்தை விளைப்பவை என்றும் தேறுகிறது. இதெல்லாம் குற்றங்கள். இந்த பிரபத்தியானது இப்ப இதுக்கு நேர இது மற்ற உபாயங்கள் குற்றம்னு சொன்னார், மற்ற உபாயங்கள் தோஷமுடையதுன்னு ஒரு வகையா சொல்லிட்டார். இப்ப பிரபத்தி இந்த குற்றங்கள் ஒன்றும் இல்லைன்னு கீழே சொன்னாரோனா, அந்த குற்றங்கள் என்ன, இல்லாத குற்றங்கள் இல்லாது என்ன அப்படிங்கிறத விவரிக்கிறார் இந்த சூத்திரத்திலே. இந்த பிரபத்தியானது சொரூபத்துக்கு உசிதமாய் ஏற்றதாய் பலத்துக்கு சாதனமாய் இராமல் சித்தோபாயமே பலத்துக்கு சாதனமாய். அங்கெல்லாம் ஏதோ ஒரு சொர்க்கம் போகணும், ஐஸ்வர்யம் பெருகணும், மற்றவர்கள் எதிரிகளை அழிக்கணும் அப்படிங்கிற அங்க பலன் இருந்தது. ஆனால் இந்த பிரபத்தி அந்த எம்பெருமானை பெறுகிறதாக அனுபவிப்பதாக அந்த பலத்திற்கு சதுர்சமான்னு. அதோடு இல்ல, இது பலத்துக்கு அதெல்லாம் பலத்துக்கு சாதனம். இந்த பிரபத்தி பலத்துக்கு சாதனமாய் இராமல் சித்தோபாயமான எம்பெருமானே, சித்தோபாயம்னா சம்பிரதாயத்தை சொல்வதுண்டு, அதாவது எப்பொழுதுமே உபாயமாய் இருப்பவன், சித்தமா இருப்பான், சித்த உபாயம். அப்படி சித்தோபாயமான எம்பெருமானுக்காக பலத்துக்கு சாதனமாய் இந்த பிரபத்தி சித்தோபாயத்தை சாதனமாக வரிப்பது மாத்திரமாய் பிரபன்னனுக்கு விசேஷணமாய் இருக்கிறது. இந்த பிரபன்னனுக்கு இந்த பிரபத்தி பண்ணினது விசேஷணம். விசேஷணம் விசேஷம் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு விஷயத்தை அர்த்த நிர்தாரணம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி சில அழகான வார்த்தைகளை இட்டு சொல்லுவான். அதாவது திருப்பாவையில் சொல்லணும்னா, கூர்வேல் குடந்தேள் நந்தகோபன் குமரன் ஏராந்தகன் யசோதிடம் சிங்கம் கார்மேனி சங்கர் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன். இந்த நாராயணன் என்பது விசேஷம், அதற்கு விசேஷணமாக அமைந்தவை இந்த 6 வரிகள். ஆக இந்த விசேஷணம் என்பது ஒரு பொருளை சிறப்பித்து சொல்வது. அப்போ இந்த பிரபன்னனுக்கு இந்த பிரபத்தி ஒரு விசேஷணமாய் இருப்பது. அது மட்டும் அல்லாமல் பலத்தோடு பொருந்தாமை என்னும் குற்றம் இதற்கு உண்டாக இடமில்லை. அங்கே பலத்துக்கு பொருத்தமில்லாத காரியம். அதாவது ஒரு ராஜ்யத்தை பெறுவதற்கு எலுமிச்சம்பழம் அதுவும் சதுரசமாகுமா? ஆகாதுன்னு சொன்னாரோனோ. ஆனால் இங்கே இந்த பிரபத்தி அந்த பலத்துக்கு சமானமாய் இருக்கிறது, பொருந்தாமை என்று உண்டாக இடமில்லாமை. முன் மற்ற உபாயங்களுக்கு சொன்ன 6 தோஷங்களும் இந்த பிரபத்திக்கு இல்லை என்று தேறுகிறது என்பது சொரூபத்துக்கு உச்சிதம் என்று இவ்வாக்கியத்தில் கூறுவதனால் தேறு. அப்ப சொரூபத்திற்கு உச்சிதமான காரியம் எது? இந்த பிரபத்தி. அவைகள் சொரூபத்திற்கு விரோதமானவை என்று சொல்லி சேதனனின் செயலால் வரும் செயற்கரிய தன்மை இந்த பிரபத்திக்கு இல்லை என்பது நிவிருத்தி சாத்தியமாகையாலே சுகுரம். மேலும் இவ்வாக்கியத்தின் பகுதியிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. ஆகையால் இந்த பிரபத்தியானது சொரூபத்தோடு பொருந்தியது என்றும் செய்வதற்கு மிக எளியது என்றும் தேறுகிறதாகையால் மற்ற உபாயங்களுக்கு முன் சொன்ன குற்றங்கள்
எவையும் இப்பிரபத்திக்கு இல்லை என்பது தெளிவாக தேறுகிறது. உடனே ஒரு கேள்வி கேட்டோம் சுவாமி, சரி, எம்பெருமானே உபாயம் என்று உறுதி பூண்டு தன் முயற்சியிலிருந்து நீங்கிவிட்டால் போதுமா? எம்பெருமானை உகப்பிப்பதற்காக இவன் ஏதாவது சிலவற்றை அளிக்க வேண்டாவோ? ரெண்டு கேள்வி கேட்டோம். சுவாமி, நீ சொல்றதெல்லாம் சரி. பிரபத்திக்கு எந்த விதமான எம்பெருமானே உபாயம், சித்தோபாயமான எம்பெருமானே உபாயம் என்று உறுதி பூண்டு தன் முயற்சியிலிருந்து நீங்கிவிட்டால் போதுமா? அதாவது தன் முயற்சின்னா என்ன? கர்மஞான பக்திகளிலே இழிவது முதலானவர்கள் தன் முயற்சியில ஈடுபடுவது, அதிலிருந்து விடுபட்டா போருமா? சரி, இவ்வளவு தூரம் பண்ணானே, அந்த எம்பெருமானை உகப்பிப்பதற்காக, அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக இவன் ஏதாவது சிலவற்றை அளிக்க வேண்டாமா? அதாவது ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டோம். அதற்கு பதில் சொல்லுகிறார் 136வது வாக்கியத்திலே, பூர்ண விஷயமாகையால பெருமை கீடாக பச்சையிட ஒண்ணாது. பச்சைன்னு ஒரு வார்த்தை போடுறார். அது என்ன பச்சை அப்படின்னா? பச்சையிட ஒண்ணாது. இது அழகான தமிழ் வார்த்தை. பச்சைனா காணிக்கை. இப்போ எம்பெருமான் ஏதாவது யாராவது ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணா அது பிரத்யுபகாரமாக ஏதாவது ஒன்று பண்ணணுமா வேண்டாமா? ஆச்சாரியன் சேவிக்க போறோம், சாஸ்திரம் என்ன சொல்றது? 4-5 பேரை பார்க்க போகும் பொழுது வெறுங்கையோட போகக்கூடாது. பெருமாளை சேவிக்க போகும் பொழுது, குழந்தைகளை பார்க்க பொழுது, ஆச்சாரியனை பார்க்கும் பொழுது, பதிபத்னிகளை பார்க்கும் பொழுது, ஆற்றுல பெரியவா இருந்தான்னா அந்த ஆற்றுல இருக்கிறவா பெரியவாளை பார்க்க போகும் பொழுது, குழந்தைகள் பிறந்ததான அதுக்கு பார்க்க போகும் பொழுது, நம்மளால ஏதாவது ஒன்று ஆச்சாரியனை சேவிக்கும் பொழுதோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போகணும். அதற்கு பெயர் காணிக்கைன்னு. சரி, இப்போ எம்பெருமான் இவ்வளவு பண்ணானே, எது பிரபத்தி குற்றங்கள் இல்லை என்று சொன்னான் அல்லவா? அப்படி சித்தோபாயமான எம்பெருமானுக்கு நாம் ஏதாவது பண்ண வேண்டாமா? அப்படி பண்ணவில்லை என்றால் அது என்ன ஆகும்? செய்நன்றி குற்றமாகாதா என்று ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றார். பூர்ண விஷயமாகையாலே உலகத்தில் காணிக்கை செலுத்துவோர் யாருக்கு செலுத்துகிறார்களோ அவருடைய தரத்துக்கு தக்கபடி அன்றோ காணிக்கை செலுத்துவார்கள். அவளுக்கு என்னென்ன தகுதியோ, அவரவர்களுக்கு என்னென்ன வசதியோ, ஒருத்தர் வசதியா யாருக்கு என்னென்ன வசதிகளோ அல்லது யார் தகுதியுடையவர்களோ அந்த தகுதியுடையவர்களுக்கு தகுதியான பொருளைத்தானே காணிக்கை சமர்ப்பிப்பார்கள். இதை எங்க பார்க்கலாம்னு சொன்னால், கிருஷ்ணானுபவத்தில் பெரியாழ்வார் காட்டுறார். கண்ணனின் பெருமான் பிறந்தான் ஆய்ப்பாடியிலே. அந்த யசோதை பிராட்டி கண்ணனின் பெருமானை பார்ப்பதற்கு பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்களெல்லாம் வந்து இந்த குழந்தைய பார்க்குறா. குழந்தைய பார்த்துட்டு யாரு? கண்ணனின் பெருமான், சாட்சா சர்வேஸ்வரனான எம்பெருமான் தானே கண்ணனை அவதரித்திருக்கான். அந்த அவதரித்த கண்ணனின் பெருமானை பார்ப்பதற்கு இந்த தேவர்கள், பிரம்மருத்ராதிகள் எல்லா தேவர்களும் வந்து நிற்கிறா. நிற்கும் பொழுதோ அவாவா வெறுமை வரல, வெறுங்கையோட வரல. எங்கேருந்து அங்கேருந்து கிளம்பி வெறுங்கையோடு வரல. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? இங்கேயாவது கிளம்பி போகும்போது போகிற வழியில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் பிரம்மாலாம் அப்படி முடியுமா? போகிற வழியில் அவனுக்கு இல்லை, கடை ஷாப்பெல்லாம் இங்கே இருக்க மால் இருக்குமா? அதனால் அவன்கிட்ட என்ன இருக்கோ, இவன் பெறுபவன் யாரு? சர்வேஸ்வரனான எம்பெருமான். இவன் யாரு? அவன் முதல் பிள்ளை. யாரு? பிரம்மன். இவன் யாரு? பெறுபவன் சர்வேஸ்வரன். இப்ப பெறுபவன் தகுதி பார்க்கணும், தன்னுடைய தகுதி பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணா, மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆனி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தார் மாணி குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. அதாவது அவனுடைய ஸ்திதி
யாரு? பிரம்மாவினுடைய ஸ்திதி உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிறவன். அதாவது நான் எம்பெருமானுடைய முதல் பிள்ளை, தலைப்பிள்ளை. இவன் யாரு? தகப்பனாக இருக்கக்கூடிய இப்ப குழந்தையா அவதரிச்சிருக்கான். அப்ப அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்து மகாணி கண் கட்டி நல்ல ரத்னங்களாலே சேர்க்கப்பட்டு கோர்க்கப்பட்டு வைரம் இடை கட்டி நல்ல வைரத்தெல்லாம் நடுவில் பொதிச்சு நடுவில் பதிஞ்சு வைரமிடை கட்டி ஆனை பொன்னால் சுத்தமான தங்கத்தினால் செய்த வண்ண சிறு தொட்டில், அழகான வேலைப்பாடுடைய சின்ன சிறு தொட்டில் பேணி உனக்கு ரொம்ப அழகாக ரொம்ப விருப்பத்தோட பிரமன் விடுதந்தான். அவன் அனுப்பிச்ச தொட்டில் பாயுது, அவன் பார்க்க வந்தானோ அன்னைக்கு கொடுத்த தொட்டில் இது. பிரமன் விடுதந்தான் மாணி குரடனே தாலேலோ. இடத்துல ஆழ்வார் கண்ணன்னு சொல்லணும், ஆனால் இங்க என்ன சொல்றார்? மாணி குரடனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ. அதாவது திருவிக்கிரமாவதாரத்தையும் வாமனாவதாரத்தையும் ஒரே அனுபவத்தில் அனுபவிக்கிறார். ஏன்னால் வாமனனும் திருவிக்கிரமனும் கண்ணனும் ஒண்ணுதானே என்று திருப்பாவையிலே காட்டப்படுகிறது. ஆக இப்படி இருக்கு. அப்படி அவரவருடைய தரத்துக்கு தக்கபடி அன்றோ கொடுக்க அப்படி செலுத்தப்படுவதால் அப்படியே செலுத்த வேண்டும் என்றோம். ஆனால் அவனோ எவன்? சர்வேஸ்வரனான எம்பெருமானோ எல்லா விருப்பங்களும் நிறைவேற்ற பெற்றவன், பரிபூர்ணன். அதாவது இவன் அவாப்த சமஸ்த காமன் என்று அழகான ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை சொல்றான். அவாப்த சமஸ்த காமன், எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற பட்டவன். அவனுக்கு தனியா ஒண்ணு இனிமே இல்லை, எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட இல்லாத வஸ்துவே இல்லை, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதாவது பரிபூர்ணன், அவாப்த சமஸ்த காமன், நிறைவு பெற்றவன். அத்தகைய அவனது வெறுமைக்கு தக்கபடி இவனால் காணிக்கை செலுத்த முடியாது. அவ்வளவு பரிபூர்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த இவனால என்ன பண்ண முடியும்? இந்த ஆத்மாவால இவனால என்ன பண்ண முடியும்? ஏன்னால் இந்த ஆத்மாவும் அவனது தானே. ஆக இப்படி ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னார். அதற்கு மேலே அப்படியானால் இந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவனிடம் எப்படி உகப்பு உண்டாகும்? இவ்வளவு தூரம் பண்ணானே, இவன் திருப்பி பண்ணணும்னா ஏதானும் உகப்பு பெற வேண்டாமா? அது எப்படி உண்டாகும் என்பதை வாக்கியம் 137 காட்டுகிறார். ஆபிமுக்கிய சூஜக மாத்திரத்தில சந்தோஷம் விளையும். அதாவது அநாதிகாலமாக ரொம்ப நாட்களாக யாதானும் பத்து நீங்கும் விரதத்தை, ஏதோ ஒன்னை பத்தி கர்மஞான பக்தி ஏதோ ஒன்று எது யார் என்னென்ன சொல்றாளோ அதன்படியெல்லாம் கேட்டுட்டு போகணும். கர்மஞான பக்திகளை செஞ்சு அநாதிகாலமாக யாதானும் பத்தி நீங்கும் விரதத்தை திருவிருத்தத்திலே 95வது பாசுரத்திலே என்கிறபடியே எம்பெருமானை தவிர வேறு ஏதையாவது பற்றி கொண்டு அவனை விட்டும் நீங்கும் விரதத்தை ஏறிட்டு கொண்டிருக்கிறான் இந்த ஜீவன். அவனை விட்டு விலகியிருப்பதற்காக. ஏனால் மற்ற காரியங்களிலே ஈடுபட்டால் எஜமானனுக்கு வெறுப்பு வருமா வராதா? ஆகையினாலே என்ன பண்றான் இவன்? அவனை விட்டு நீங்கும் யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை, அவனை விட்டு நீங்கும் விரதத்தை இவன் கை கொண்டான். இன்னைக்கு அநாதிகாலமாக அப்படிப்பட்ட விரதத்தை தவிர்த்து எம்பெருமானை ஈடுபடத் தொடங்கும் ஒரு செயல் ஜீவனிடம் விளையுமானால் நம்ம சம்பிரதாயத்திலே ஆபிமுக்கியம் என்று இதுக்கு சொல்லுவான். ஆபிமுக்கியம் என்று ஒரு வார்த்தை இருக்கு. ஆபிமுக்கியம் என்றால் எம்பெருமான் அருள் செய்ய வரும் பொழுதோ எதிரிட்டு நில்லாமல், எதிரம்பு கோர்க்காமல், சரி சுவாமி ஏழா அப்படின்னு சொல்லணும். அதுதான் அவனிடம் வைக்கும் ஆபிமுக்கியம். அப்படின்னா அவனுடைய சிந்தை செலுத்துதல். அப்படி இத்தனை காலமாக
அவன் நினைக்கிறான், ஐயோ இத்தனை காலம் நம்மை விட்டு நீங்கி இருந்த இந்த ஜீவன் இன்று நம்மிடம் ஈடுபடத் தொடங்கிவிட்டானே என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம் மிகவும் ஆனந்தமாய் இருக்கும். இப்போ இந்த நம்மளால எம்பெருமானுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் பரிபூர்ணன். சரி, ஏதானும் பண்ண வேண்டாமான்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஏன்னால் நீ இத்தனை காலம் எதையோ பத்தி நீங்கி எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ சுற்றி என்னென்னவோ காரியங்கள்லாம் பண்ணினேன், இன்னைக்கு நல்ல வேளை நம்மகிட்ட வந்துட்டானே என்று அதைத்தான் ஆழ்வார் காட்டார். பேசியே போக்காய் பிழை, ஏசியே ஆயினும் பேசியே போக்காய் பிழை. என்ன திட்டினால் என்னதானே திட்ட போற? சிசுபாலன் தன்னை அளவளமை செய்திட்டு அழகன் அலங்காரன் மலை, கொலமலை கோலமலை கொற்றமலைன்னு ஆழ்வார் சொல்றாரு. பழித்த சிசுபாலன் அவன் என்ன சொல்லி திட்டுவான்? ஆடு மேய்க்கிறவனே அப்படிதான் சொல்லியானோ, வெண்ண திருடியவனே. ஆக நான் செய்த காரியத்தை நீ சொல்ல போற என்று அங்கே எம்பெருமான் திருவுள்ளம் உகக்குமாம். அப்பாடி திட்டினால் என்ன திட்டுறான், என் செயல்களை திட்டுறான், நான் பண்ண காரியத்தை தான் திட்டுறான் என்று திருவுள்ளம் உகப்பாயிருக்கும், ஆனந்தமாயிருக்கும் என்று கருத்து. அவன் அப்படி இருந்தாலும் அவனுடைய நிறைவானது, அதாவது பரிபூர்ணத்துவம் ஒன்றுமில்லாத நம்மால் அவனை உகக்கச் செய்து நெருங்க விடாது என்னும் எண்ணத்தாலே ஜீவனை அவனை விட்டு நீங்கும்படி செய்யாதோ என்று ஒரு கேள்வி. அதாவது இப்போ நம்ம அவன் ஆபிமுக்கியமாக இருந்துட்டோம்னா நம்மளை நீக்கிறதுக்கு அவனால் முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ அதுக்கு பதில் சொல்றார். 138வது வாக்கியம், பூர்த்தி கைவாங்காதே மேல் விழுகைக்கு ஹேதுவித்தனை. அவனுடைய நிறைவு, அவனை அடைவதற்கு விருப்பத்தை காட்டி நிற்கும் ஜீவன் நம்மால் அவனை ஒரு வகையாலும் உகப்பிக்க முடியாது என்று அவனை அடையாது நீங்காம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவனை சந்தோஷப்படுத்த முடியாது, அவனுக்கு பிரத்யுபகாரமாக நம்மால் செய்யலாவது ஒன்றும் இல்லை என்று நீங்காமல், சரி அகல பார்க்காமல், அவடைய வேண்டிய நீங்காமல் நாம் அமுதத்தை கொண்டு திருப்தி அடைய வேண்டாத நிறைவாளன் ஆகையாலே, அவனும் நிறைவாளன், நம்ம கொடுத்து ஒன்றும் ஆக போறதில்லை. இருந்தாலும் கொடுக்கலேங்கிற வருத்தத்தோடு இருந்தால் கூட போறோம். நிர்வாகன் ஆகையாலே நாம் இட்டது கொண்டு உகப்பான், நம்ம என்ன இடுறோமோ அதை கொண்டு உகப்பான் என்றும் எண்ணத்தாலே அவனை பற்றுவதற்கு காரணமாகும் என்று கருத்து. அதுக்கு வேறொரு அர்த்தம் காட்டார். வேறொரு கேள்வி வேறாக, அப்படி அல்லாமல் அந்த பரமனின் நிறைவு அவனை இப்படி உகக்க விடுமோ? அந்த பரமாத்மா பரிபூர்ணன் சொன்னாலே அவனை உகக்க விடுமா அப்படின்னால் அதுக்கு பதில் சொல்றார், அலட்சியப்படுத்தி விலகச் செய்யாதோ. பதிலாக இந்த வாக்கியத்தை அருளி செய்ததாகவும் கொள்ளலாம். அதாவது பூர்த்தி, அவனுடைய நிறைவானது இவன் நமக்கு காணிக்க இடவில்லை என்று அலட்சியப்படுத்தி, இவன் ஒன்று நமக்கு சம்பாவனை பண்ணலை அப்படின்னு அலட்சியப்படுத்தி ஜீவனை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மிடம் ஈடுபடுவதை உணர்த்துவதற்கு மேலே நமக்கு இவன் என்ன செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் ஜீவனை ஏற்றுக்கொள்வதற்கே காரணமாகும். அதுக்கு ஒன்றும் அவன் கவலைப்படலை. சரி, நீ ஒன்றும் பண்ண வேண்டாமா, ஒன்றும் பண்ண வேண்டாம், என்னை ஏற்றுண்டியானோ அதுவே போரும் என்று. ஏன்னால் நிறைவாளனாச்சே, பரிபூர்ணனாச்சே, அதனால் இவன் இட்டது கொண்டு நம்ம திருப்தி அடைகிறான். மேலும் இவன் நம்மளை விட்டு நீங்காம இருக்கானே அப்படிங்கிற ஒரு உகப்பு அவனுக்கு ஏற்படுகிறது. ஆகையினாலே மற்ற உபாயங்களை காட்டிலும் பிரபத்திக்கு இந்த உபாயங்கள், உபாய தோஷங்கள், உபாயத்திற்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் ஏதும் இல்லை என்றபடி என்ற கருத்து. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ, ஷடகோபன் தொந்தமிழோல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிலும்
श्रीमदे रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्चेर्नित्यमङ्गलम्।